நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்க குறிப்பு. நாலு 10/2015 புரட்டாசி மாதம் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. சப்தமி திதி இரவு 8:38 வரை, பின்பு அஷ்டமி. மிருகசீரிஷ நட்சத்திரம் பகல் 1:34 வரை, பின்பு திருவாதிரை நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் பகல் 12 மணி முதல் 1:30 வரை. சுப ஓரைகள் காலை 7 மணி முதல் 9 மணி வரை, பகல் 11 மணி முதல் 12 மணி வரை, மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 11 மணி வரை. இன்று சுப முகூர்த்த நாள். இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, சந்திரனானவர் 3இல் அமைய பெற்று 6இல் சூரியன் சஞ்சரிப்பதால் நீண்ட நாளிய கனவுகள் எல்லாம் நிறைவேறும். பண வரவானது சிறப்பாக இருக்கும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடுவதற்கான வாய்ப்புகளும், கணவன் மனைவிடையே ஒற்றுமை சிறப்பாக இருப்பதற்கான சூழலும் இன்றைய நாளில் உள்ளது. ரிஷப ராசி நேயர்களே, 4ஆம் வீட்டில் செவ்வாய், சுக்கிரன், குரு ஆகிய கிரகங்கள் சஞ்சாரம் செய்வதால் ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவீர்கள். சந்திரன் 2இல் இருப்பதும் நல்ல அமைப்பாகும். சின்ன சின்ன அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் பொருளாதார ரீதியாக சாதகமான பலன்களை அடைவீர்கள். தொழில் நிமித்தமாக கூட லாபங்கள் அதிகரிக்கும். உடன் இருப்பவர்களுடைய ஆதரவு சிறப்பாக இருக்கும். மிதுன ராசினியர்களே, ஜென்ம ராசியில் சந்திரனும் 3ஆம் வீட்டில் செவ்வாய், சுக்கிரனும் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பு ஆகும். உங்களுடைய முயற்சிகளுக்கு சாதகமான பலன்கள் இருக்கும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடுவதற்கான வாய்ப்புகள், நல்ல செய்தி ஒன்று உங்களுக்கு கிடைப்பதற்கான சூழலும் இன்றைய நாளில் உள்ளது. கடக ராசி நேயர்களே, 2இல் குரு, 3இல் சூரியன் இருப்பது நல்ல அமைப்பு என்றாலும் 12ஆம் வீட்டில் சந்திரன் இருப்பதால் வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படலாம். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருப்பது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது, பயணங்களை குறைத்துக் கொள்வது மிக மிக நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சந்திரனானவர் பலமாக அமைய பெற்று 2இல் புதன் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். இதன் மூலமாக நெருங்கியவர்களுடைய ஆதரவானது சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் நிலவிய சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட படிப்படியாக விலகி ஏற்ற மிகுந்த பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் உள்ளது. கன்னி ராசி நேயர்களே, தொழில் ஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 10ஆம் வீட்டில் சந்திரனானவர் பலமாக அமைய பெற்று 3இல் சனி சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பு ஆகும். கடந்த கால சோதனைகள் எல்லாம் படிப்படியாக விலகும். குழப்பங்கள் விலகி மன அமைதி ஏற்படும். நெருங்கியவர்களுடைய ஆதரவு கூட மிக மிக சிறப்பாக இருக்கும். துலா ராசி நேயர்களே, லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் குரு, செவ்வாய், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் சஞ்சாரம் செய்வது, கடந்த 2 நாட்களாக 8இல் சஞ்சரித்த சந்திரன் இன்று முதல் 9ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதால் உங்களுக்கு உள்ள குழப்பங்கள் எல்லாம் படிப்படியாக விலகி ஏற்ற மிகுந்த பலன்கள் இருக்கும். இருந்து வந்த உடம்பு பாதிப்புகள் எல்லாம் விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு ஆற்றலானது இன்றைய நாளில் உண்டாகும். விருச்சிக ராசி நேயர்களே, சூரியனானவர் லாபஸ்தானத்தில் இருப்பது நல்ல அமைப்பு என்றாலும் 8ஆம் வீட்டில் சந்திரனானவர் சஞ்சாரம் செய்ய உள்ளதால் இன்று நாள் முழுவதும் சந்திராசிரமம் உள்ளது. அதனால் எந்த செயல் செய்வதென்றாலும் சற்று கவனத்தோடு இருப்பது, முடிந்தவரை புதிய முயற்சிகளை தவிர்ப்பது, தள்ளி வைப்பது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிகவும் உத்தமம். தனுசு ராசி நேயர்களே, 10ஆம் வீட்டில் சூரியன், புதன் பலமாக அமைய பெற்று ஜென்ம ராசியை குரு பார்வை செய்வதால் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பு, மரியாதை அதிகரிக்கும். மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் விலகி எதிரி கூட உங்களிடம் நட்பு பாராட்டக்கூடிய ஒரு நல்ல அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சந்திரனும் 9இல் புதனும் சஞ்சரிப்பதால்
இருந்து வந்த நெருக்கடிகள் படிப்படியாக விலகி ஏற்றமிகுந்த பலன்கள் இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும். பிள்ளைகளால் கூட சாதகமான பலன்கள் இருக்கும். இருக்கக்கூடிய இடத்தில் ஒரு நல்ல பதவி ஒன்று உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் கூட இன்றைய நாளில் உள்ளது. கும்ப ராசி நேயர்களே, ஜென்ம ராசியை குரு பார்வை செய்வதாலும் 5ல் சந்திரன் சஞ்சரிப்பதாலும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உண்டாகும். சூரியன் ராகு 8ல் இருப்பதால் முடிந்தவரை கோபத்தை குறைத்துக் கொள்வது, உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடுடன் இருப்பது மிக மிக நல்லது. 8ஆம் வீட்டில் கிரகங்கள் இருப்பதால் வண்டி வாகனங்கள் செல்கின்ற போது கூட நிதானத்தினை கடைபிடிப்பது உத்தமம். மீன ராசி நேயர்களே, சந்திரனானவர் 4ல் அமைய பெற்று 7ல் சூரியன் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத நெருக்கடிகள் உண்டாகும். பண வரவு ஒரு புறம் சிறப்பாக இருந்தாலும் வீண் செலவுகள், தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படலாம். எதிலும் சற்று நிதானத்தோடு இருப்பது, கோபத்தை குறைத்துக் கொள்வது, உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். இனி ஜோதிட தகவல். ஜோதிட தகவல்ல இன்று நடைமுறையில் ஜோதிடம் பார்க்கக்கூடிய நபர்கள், அடுத்து பார்த்தீங்கன்றால் ஜோதிட அபிமானிகளிடம் பேசக்கூடிய ஒரு வார்த்தை என்னவென்றால் சர்பதோஷம் என்று பேசுறாங்க. சர்பதோஷம் ஒரு ஜாதகருக்கு ஏற்படுவதென்றால், அதாவது லக்னத்துக்கு 7 ராகுவோ லக்னத்துக்கு 7 கேதுவோ இருந்தால் அது ராகு கேது தோஷம் என்றாலும் எல்லாரையும் பாதிச்சிருதில்லை. 7ல் ராகுவோ கேதுவோ அமைய பெற்று கல்யாணம் ஆகி உடனே வரக்கூடிய ஒரு 10-15 வருஷத்துக்குள்ள இருக்கக்கூடிய காலங்களில் ராகு திசை வந்தால் அந்த ஜாதகம் வந்து சர்பதோஷ ஜாதகம், அந்த ராகு கேது தோஷத்தால் பாதிக்கும்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்றால் ராசிக்கு 7 ராகுவோ ராசிக்கு 7 கேதுவோ அமையப்பெற்றிருந்து, அதாவது சந்திரன் இருக்கக்கூடிய கட்டத்திலிருந்து 7 ராகுவோ 7 கேதுவோ அமையப்பெற்று அந்த ராகு திசையோ கேது திசையோ கல்யாணம் ஆகி உடனே வரக்கூடிய, பொதுவாக ஒரு ஆண் என்றால் 28லேருந்து 30 வயசுக்குள்ளே கல்யாணம் பண்ணுறீங்கன்னா அந்த 28லேருந்து 55-45க்குள்ளே வரக்கூடிய காலங்களில் ராகு திசை வந்தாலோ கேது திசை வந்தாலோ பயப்படணும். அதை விட்டுட்டு 7 ராகு இருந்து 7 கேது இருந்தாலே தோஷம்னு சொல்லிட்டு எடுத்து ஒதுக்கிடக்கூடாது. பொதுவாக ராகு எந்த ஸ்தானத்தில் இருக்காரோ அந்த ஸ்தானத்துக்குரிய பலன்களை அந்த தசாபுத்தி நடக்கின்ற போது தான் பாதிக்கும். ராகு கேதுவை கண்டு யாரும் அஞ்ச தேவையில்லை. ராகு கேது தோஷம் உள்ளவர்கள் அம்மன் வழிபாடு, துர்க்கை வழிபாடு, விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. மீண்டும் நாளை காலை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.